Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி this video was sponsored by Eduquest. So the online learning website. So மறக்காம இந்த வெப்சைட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த லிங்கை. ஸோ மறக்காம போய் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவி விடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங் கிளாஸஸ், ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிறந்த விலையில் ஆஃபர்லாம் நிறைய போயிருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுற மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் மக்களே. ஸோ இனியான வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கு போங்கன்னுவாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தரமான, சிறப்பான, சக்தி வாய்ந்த ஒரு கோயில் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னோட ஆர்ட் ஒர்க்காக மறக்காமல் அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிய விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி என்னடா சக்தி வாய்ந்த அம்மன், அதாவது கோயில் கேட்டிங்கன்னா அம்மன் தான். ஸோ நான் சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல சொல்லிட்டேன். தெரிவாங்க, அதாவது வராகி அம்மா கோயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வராகி அம்மனாலே நிறைய பேருக்கு தெரியும், சொல்லப்போனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வராகி அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா பன்றி முகம் உடையவள். பன்றி, அதாவது வந்து பார்த்தா இங்கிலீஷில் உங்களுக்கெல்லாம் புரியுமே சொல்லணும்னா பிக், சரிங்களா? பன்றி முகம் உடையவள் சொல்லுவாங்க. ஸோ என்னடா அது பன்னி முகத்தில் ஒரு அம்மனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும், பட் நிறைய பேருக்கு தெரியாது, சரிங்களா? இதான் வந்து பார்த்தா சயின்ஸ் இல்லை, அதாவது நான் வளர்றேன், சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது இதான் பார்த்தா காமன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அறியாதவங்க அறிஞ்சுக்கோங்க. சரி வாங்க. ஸோ வராகி அம்மாவோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதாவது பெரிய கதை, நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. ஸோ எது உண்மை எது போயின்னு சரியாக சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டுடலாம். ஸோ வராகி அம்மாவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். அவங்ககிட்ட போய் ஒரு விளக்கு போடுங்க. அதாவது விளக்கு போடுறது ஒரு விதம் இருக்குது இந்த அம்மாவுக்கு. ஸோ அது போட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது பச்சை வாழையில் பச்சரிசி கொட்டி ஒரு தேங்காவை உடச்சி, ஒரு தேங்காய் உடச்சா ரெண்டாக வரும்ல, அதுமாதிரி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தா வராகி அம்மாவுக்கு உகந்த உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, இந்த நிலத்துக்கடியில் கிடைக்கிற காய்கறிகள், இந்த பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்தா வைக்கலாம். ஸோ அவுள், இந்த கடலை, வேர்க்கடலை, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா வைக்கலாம். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்தது அதெல்லாம். ஸோ நீங்கள் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மன உருகி வேண்டணும், அப்போ தான் வந்து பார்த்தா உங்ககிட்ட வருவாங்க. வராகி அம்மா கிட்ட போய் நல்லது நடக்கலன்னு சொல்லினதா யாருமே சரித்திரம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். வராகி அம்மா நான் கும்புறேன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வராகி அம்மா குறை வச்சிருக்காங்களா, நீங்கள் கும்பிட்ட பின் கேளுங்க. இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் கும்பிட்டுருக்கேன், எனக்கும் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதோட வராகி அம்மா மேலே நம்பிக்கை இருக்குது, நிறைய நல்லது நடந்திருக்கு. ஸோ நீங்களும் வாங்க. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருவண்ணாமலையில் பெரியார் சிலை தாண்டி பிரிட்ஜ் ஏறும். அந்த பிரிட்ஜ் இறங்கினா சென்னை போகிற ரோடு கீழ்நாச்சிப்பட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வராகி அம்மா கோயில். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள், லொக்கேஷன்லாம் ஸ்பாட் அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஃபேமிலியோட வந்தாலும் இந்த இடம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் தெரிவார், அழகாக அருமையாக இருக்கும் அம்சமாக. ஸோ நீங்கள் தீபத்தண்ணி கூட இந்த கோயில் வரலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கோயிலெலாம் தெரியல, நீங்கள் வாங்க, உங்கள் கஷ்டமே தந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். ஸோ பழமைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதுக்கு பழமை வாய்ந்த கோயில். ஸோ இப்போ சிறப்பிச்சு புதுப்பிச்சு சிறப்பாக கோயில் வந்து தான் நடத்து வராங்க. ஸோ மறக்காமல் வாங்க. அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் போடுங்க, யூடியூப்பில் வரும். ஸோ தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி மாதத்துக்கு வரும், சரிங்களா? அதாவது தேய்பிறை பஞ்சமினா அதாவது நிலா வந்து பார்த்தா தேஞ்சு போய் அமாவாசை வரும் பாருங்கள். அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை பஞ்சமின்னு ஒன்று வரும். அது வந்து பார்த்தா பௌர்ணமி வருது. இந்தமாரி இந்த வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அந்த நாளில் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து பார்த்தா யாகம் நடத்துவாங்க. அதே மாதிரி பௌர்ணமிக்கும் ஈவினிங் 4:30 மணிக்கு நடத்துவாங்க, அமாவாசைக்கும் ஈவினிங் 4:30 மணிக்கு நடத்துவாங்க. ஸோ மறக்காமல் இந்த நாட்கள்லாம் வாங்க. இந்த யாகத்தில் உட்கார என்னென்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, உங்களோட கந்திஷ்டி விலகும், உங்கள்கிட்ட என்ன கெட்ட சக்தி இருந்தால் அதுவும் விலகும். ஸோ உங்களுக்கு இருக்க எல்லா கஷ்டமும் விலகும். உங்கள் எதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொல்லையாக இருக்காங்க, அவங்க பேர் சொல்லி வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
ஸோ இது பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆக்ரோஷமான ஒரு தெய்வம், ஆக்ரோஷமான நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க. ஸோ நீங்கள் நம்பி கும்பலாம் என்ன ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் தாராளமாக நம்ம வராகி அம்மாவை நம்பலாம். ஸோ பார்க்க தான் வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸாக கோமா இருக்க மாதிரி இருப்பாங்க. மற்றபடி நம்ம வராகி அம்மா குழந்தை போல் ஒரு குழந்தை தெய்வம் அவங்க. ஸோ நீங்கள் நம்பி கும்பிடுங்க, உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க. ஓகே, மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி கொடுத்துருங்க, உங்கள் கமெண்ட் செக்ஷனில் திருக்கி விட்டுருங்க, மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க என்னோட ஹார்ட் ஒர்க்காக. ஸோ இந்த மாதிரி தெய்வீக வீடியோ, ஆன்மீக வீடியோலாம் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை கைஸ், தேங்க்யூ.